ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து கிராணி 3 தான் விளையாட போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாட போகிறேன். இந்த வீடியோவுக்கு நான் வந்து எஸ்கேப் பண்ண மாட்டேன், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஃப்ரீயாக தானே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கோ, அதான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நேராக கீழே போகிறோம். இப்போ கீழே போயிட்டு இவனை சத்தம் போட வச்சுட்டு அப்படியே மேலே போகிறோம். மேலே போயிட்டு இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அவங்க 2 பேர் கீழே போனதுக்கப்புறம் மேலே போயிடலாம். ஓகேயா? அதோட என்னோடய மைன்கிராஃப்ட் காப்பர் ஆர்மல் ஸ்பீட் ரன் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ஒரு 500 வியூஸ் கிட்ட போச்சுன்னா நான் வந்து நாளைக்கே எக்ஸ்ட்ரீம் மோடில் எஸ்கேப் பண்ணி போடுறேன் வீடியோ. அதோட இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், திக்குன்னு இருக்கும். அதே மாதிரி போர் அடிக்கும் ஒரு சில நேரத்தில். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், போர் அடிக்கிற பார்ட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணுறதுனா ஸ்பீட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். கொஞ்சம் 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்கான வீடியோ தான் வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். முதல்ல திறந்து வெளியே போயிடணும், இல்லைனா வந்து போட்டுருவாங்க. ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறாடே, ஃபாஸ்ட்டாக. அப்படியே தர மூடு. அப்படியே உள்ளே போ. இப்போ நான் உள்ளே போகும்போது கரெக்டாக கிளவி வந்துடக்கூடாது. வந்துட்டான்னா நான் வந்து செத்தேன். இன்னும் யாருமே வரல. எனக்கு வெப்பன் கீ கிச்சனில் கடையில் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் ட்ரெயின் கீ தான் இருக்குது. ஸோ வந்து வெப்பன் கீ வந்து அண்டர் கிரவுண்டில் பலகை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல தான் இருக்கும் மோஸ்ட்லி இல்லை, அங்கே தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ வந்து நான் உள்ளே போகும்போது கரெக்டாக யாருமே வந்துடக்கூடாது. அதோட எனக்கு இப்போ கிழவனோட கன்று வேணும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகும்போது தான் கரெக்டாக வர, அதுக்கு பேர் தான் கிளவின்றது. இந்த கிளவிக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நேராக போனால் நேராக தான் பார்த்துட்டு போவா. எங்கே வந்துட்டாளா? இதோ பார்த்துட்டா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரா பார்த்தீங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரீம் மோடுன்றது. இப்போ பாருங்கள், பறந்து போயிட்டு வேலையே விழுந்துட்டேன். இவன் இப்படியே தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்படியே ஓடாமல் அந்த கிளவிக்கிட்ட மாட்டி திருப்பி ஜெயிலுக்குள்ளே போகிறேன். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. சரி, எப்படியோ வந்துட்டோம், வெளியே போயிடுவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக்ஸ் கொடுங்க கைஸ். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும், இல்லைனா அடுத்த வீடியோ நான் போட மாட்டேன். ஸோ இப்போ வந்து இவங்கள டெஸ்ட்டு திருப்பிட்டு இதுக்குள்ளே போக முடியும். இதில் இருக்கா? இல்லை. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, இப்போ போய்ட்டு ஒழிஞ்சிக்கலாம் டக்குன்னு, அவங்க வந்துடுவாங்க. ஓகே, இப்போ இவங்க வராங்களான்னு பார்த்துக்கினே இருக்கலாம். சவுண்ட் வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக 1. ஆனால் அந்த கிழமை காது கேட்காம போயிடுச்சா? இதோ போயிட்டான். டாப்புன்னு ஓடுறா. ஐயோ, யார் பார்த்தான்னு தெரியலையே, கிளவியா? ஐயோ, கதை மூடு. கிளவிதான் பார்த்துக்கலாம். ஜெயிலுக்குள்ளேயே செத்துட்டான்டா இவன். சபா, உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறேனே, உங்கள் மனசாட்சிக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடணும்னு தோணலையா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணலையா? தோணாது கண்டிப்பாக, அதையும் நானே சொல்லிடுறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு வீடியோ போடணுன்னே தோணும். அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க வீடியோ போடக்கூடாதுன்னு. சரி, இப்போது வந்து Day 4 தான் நான் கன் எடுப்பேன் கைஸ், இப்போவே சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ கட்சி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபாஸ்ட்டாக. ஹேய், 1 2 அவ்வளோதான், மேலே போயிடலாம்.
இப்போ வந்து மேலே போயிட்டு மேலே போகணும். மேலே ரொம்ப மேலே காக்கா இருக்கும்ல அந்த இடத்துக்கு போகணும். இப்போ இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளேயாச்சும் அட்லீஸ்ட்டு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல இங்கேயும் ஷெட்டுக்கு இருக்கா? ஓகே, இப்போ இந்த கதவை இல்லை கீழே வேணும், மேலே போயிடலாம். கதவை சத்தியம் மேலே போயிட்டோம். சாரி, போயிட்டுருக்கோம். வந்துட்டோமா? இப்போ வந்து இது கீழே போகலாமா வேணாமா? சரி, காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்னது ஜென்ரேட்டர் கேபிள். காக்கா கிட்ட ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குன்னா ஏய் சூப்பர், ஃபயர்வுட் இங்கே இருக்குது. கீழே போர்டு எடுத்து ஓகே. சத்தம் கேட்டுரும், கிளவி அந்த இடத்துக்கு வந்து பாப்பா கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கீழே போகணும். போகலாமா வேணாமா? இங்கேருந்து குதிச்சா நேராக பரலோகத்துக்கு போயிடும். ஆனால் கிளவி பார்த்துட்டு போகிறா. இப்படியே போயிடலாமா? என்னடா கதை திறந்துக்குது? ஐயோ, இந்த இடத்துல போகலாமா வேணாமா? இந்த இடத்துல போக வேணாம், ஏன்னா இந்த இடத்துல போகிறதுக்கு எனக்கு இப்போ தைரியம் இல்லை. சவுண்ட் ஏற்றி பார்ப்போம். எதுவுமே இல்லைனா நான் எப்படா கீழே போவேன்? எப்படா போவேன் நான் கீழே? சரி, இப்போ வந்து மேலே போவோம். இப்போ வந்து மேலே போகலாமா? ஆஹா, மேலேயே தான் போகிறோம். கீழே குதி குதி குதி. இப்போ வந்து இதே சைடுக்காக போகிறோம். சைடா சேஃபா. இப்போ அப்படியே கீழே குதி. அது இப்போது கிளவி பார்த்தா பிரச்சனை இல்லை. கிளம்பு பார்த்தா கையில் கண்ணு இருக்கும், நம்மளை போட்டுன்னு சுட்டுருவான். ஸோ கிளவி பார்த்துறாளா? நான் மேலே இருக்கிற இவதுக்கு உள்ளே ஓடுறா கிளவி. யாரா அது? ஐசியோ? எவன்டா அவன் ஐசியோ? கிழமை எங்கேருந்து வந்தான், எங்கேருந்து பார்த்தான்? நான் இதான் நடக்கூடாதுன்னு. அவன் லாங் ரேஞ்சில் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறான். ஷார்ட் ரேஞ்சில் ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறான் ஷார்ட் கன்னை. சரி பரவாயில்ல, டாப்புன்னு இதை திறந்துட்டு போயிட்டு இந்த நாளில் கன்னை எடுக்கிறோம் கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி போயிட்டு ஃபாஸ்ட்டாக சவுண்டை போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு போடுற சவுண்டை ஒழிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு கன் எடுத்துருவோம். அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். சீக்கிரம் 1 2 அவ்வளோதான். வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போவோம். டாப்புன்னு மேலே போயிட்டு கிளம்பு ரூமில் ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிளம்பு வந்து தூங்கும்போது நமக்கு கன்று கிடைக்கும். கிழவனை நம்ம கூப்பிட போகிறதில்ல, நம்மளாம் அவனை பார்த்து வர வச்சா நம்மளை ஒரு விஷயம் நம்மளை பார்த்துன்னு வந்து பிடிச்சிருவான். இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தோன்னா பிடிச்சிருவான். இதில் 10x ஸ்பீடில் வச்சு காட்டுறேன். ஆனால் இதுக்கு வந்து 10 நிமிஷமா 3 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கிழவனுக்காக. 2 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிழவன் வந்தான், அவனை கன் எடுத்துகிட்டு 2 புல்லட் இருந்துச்சு கரெக்டாக, கிளவியும் போட்டேன். இப்போ வந்து இல்லை வேணாம், பாட்டெலாம் பாட வேணாம். கீழே போயிட்டு முதல்ல புல்லட்டை லோட் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள சுடுவோம். முதல்ல இந்த ஸ்டோன் எடுத்துப்போம். ஸ்டோன் எடுறாடே. இப்போ வந்து அதை எடுத்துட்டு கீழே சவுண்டை போட்டுட்டு கிழவனையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளெல்லாம் போவேணாம், வெளியே தான் இருக்க போகிறேன். நான் எதுவுமே எனக்கு இனிமேல் பயம் இருக்குது. இருந்தாலும் என்ன தான் அவங்கள போட்டு தள்ளினாலும் மாதத்துக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல. உள்ளே போனால் அது எக்ஸ்ட்ரீம் மோடு. எங்கே இந்த கிழவியை காணும்? ஆமாம்ல, நம்ம சவுண்டே போடல.
ஓகே சவுண்டை போட்டுற வேண்டியது தான். ஸோ அவளே வந்துட்டாளே கிளவிய. ஏய் இங்கே பாரு. டார்லிங். வச்சுங்களா சாவு. இப்போ வந்து ஐயோ பொட்டாட்டி அவன் டாச்சு விட்டதுன்னு பொறுத்து சாவிடா நாய. 2 பேரும் அவுட்டு. இப்போ 3வது வாட்டி வருவாங்க. 3வது வாட்டி சுடுறதுக்கு கிச்சனில் இருந்து ரெடியாக புல்லட்டை லோட் பண்ணி வச்சுப்போம். தொடடா டேய். இல்லை என்னோட புல்லட் இல்லை, இதில் எலக்ட்ரிசிட்டியும் இல்லை. ஸோ ஒரு டப்புன்னு வெளியே போயிட்டு கதவை சாத்திட்டு செத்துருவோம். எப்படியாச்சும் செத்துட்டு இப்போ இங்கே கிளவி கண்டிப்பாக வரணும். எங்கடா கீழே போட்டால் சவுண்டும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோமா? இதோ அவளே வந்துட்டா. இப்போ அடி போடா. பார்த்தீங்களா, இவாச்சா மட்டும் பறந்துன்னு போயிட்டு விழுறோம். பார்த்தீங்களா, அதுதான் கிளவின்றது. சூப்பரா. இப்போ வந்து டே 5 இந்த லாஸ்ட் டேக்கு வந்துட்டோம். கிராணி 1ல் பார்த்தீங்கன்னா போனஸ் டேன்னு ஒன்று இருக்கும். அது இந்த கேமில் கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து சட்டு புட்டுன்னு செத்துருவோம் போயிட்டு. ஏன்னா இது மாதிரிலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. எனக்கு இதுவே போர் அடிக்குது. அதோட நிறைய வேலை இருக்குது எனக்கு. டேய் என்னடா பண்ணுற? ஓகே இப்போ கீழே போயிட்டு டப்புன்னு செத்துரும். நோடுறா டேய். கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை கைஸ், அதுதான் பிரச்சனை. இப்போ டப்புன்னு மூடிக்கலாம். கீழே போனதுக்கப்புறம் கதை திறந்து வச்சுட்டு அப்புறம் பேனை அவங்களே பார்த்துட்டுருப்போம். அவங்க கண்டிப்பாக திரும்புவாங்க. திரும்பும்போது ஃபஸ்ட்டு கிளவி வருவா. என்னை பார்த்து கிளவன் சுடுவான். அப்போ கிளவி செத்துருவா. இந்த பிளானில் தான் போகிறோம். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகிடணும். அந்த டைமில் கிளவியை சுடுவா. கிளவியை சுட்டு கொன்னதுக்கப்புறம் நாம் செத்துடலாம். கிளவியை சீக்கிரமா சீக்கிரம்டா. ஏய் இப்போ டேய் அது எப்படிங்க சின்ன கேப்பு தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி கரெக்டாக சுட்டான்னு தெரில. என்னம்மா எப்படி என்ன பண்ண போகிறீங்க இப்போ என்ன வச்சு? என்னடா டேய், தீபாவளி முடிஞ்சு பல வருஷம் ஆகுதுடா. டேய் தீபாவளி வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குதுடா. டேய் டேய் சொட்ட டேய் மொட்டை என்னடா கொளுத்திட்டீங்களேடா. நல்லா இருப்பியா நீங்களா? ஆமாம் இந்த மூஞ்சுக்கு கண்ணாடி ஒன்று தான் கேடு. அடுத்த வீடியோவில் ஒன்று நான் வந்து கொடுத்துறேன்டா டே. ஈஸி மோடில் இல்லைனா நான் ஹார்ட் மோடில் வந்து. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ.